அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்க தைப்பூசத்துக்காக காலையிலேயே ஒரு 5:30 போலவே வீட்ல இருந்து கிளம்பிட்டோங்க பழனிக்கு. போற வழியில சன்ரைஸ் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. நாங்க நேரா மண்டபத்துக்கு போகாம கிரிவல பாதைக்கு போலான்னு நாங்க நேரா ஆவினன்குடி கிட்ட போயிட்டு அப்படியே லெஃப்ட் திரும்பி உள்ள போயிட்டோங்க. ஆனா காவடி எடுக்கிறவங்க எல்லாரையுமே தைப்பூசத்தன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் வழியா சுத்தி தான் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போய் எங்க ஊர்ல இருந்து போறவங்க கூட போய் ஜாயிண்ட் ஆகி கொஞ்ச நேரம் காவடி ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா நான் பால் கூட எடுக்கலான்னு கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேங்க. எல்லாமே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆவினன்குடிக்கு போய் சரியான கூட்டங்க அந்த கோயிலுக்குள்ள. கொண்டு போன பால் எல்லாமே அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே 6:30 ஆயிடுச்சுங்க. அத்தை அன்னைக்கு தேரோட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க வீட்டு பக்கத்துல. அவங்களுக்காக இந்த கடலைப்பருப்பு லட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போகும்போதே அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனாலதான் என்னால ரெசிபி ஷேர் பண்ண முடியல. தேரோட்டத்துக்கு தேரு, முருகர், அதுக்கப்புறம் யானை எல்லாமே இவ்வளவு அழகா வரைஞ்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Thank you.